ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்ல டேஸ்டியான தக்காளி சாதமும் முருங்கைக்கீரை முட்டை பொரியலும் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோங்க. தக்காளி சாதத்தை நிறைய வெரைட்டியில் செய்யலாம். நான் இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக லஞ்ச் பாக்ஸ்க்கெல்லாம் டக்குன்னு செஞ்சு கொடுக்குற மாதிரி 1 pot ரெசிபியாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ இந்த டேஸ்டியான தக்காளி சாதமும் முருங்கைக்கீரை முட்டை பொரியல் காம்போ ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி சாதம் செய்யறதுக்காக குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதுலயே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகெல்லாம் நல்லா வெடிச்சதுக்கு அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். அதோடவே 3 பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கினதுக்கு அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற 4 தக்காளி பழம் வந்து சேர்த்துக்கலாங்க. 4ல இருந்து 5 தக்காளி பழம் நல்ல பெரிய தக்காளி பழமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சிருக்கேன், அதுக்கு சரியா இருக்கும். தக்காளியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து வதக்கும் போது தக்காளி சீக்கிரமாவே வெந்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு காரத்துக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்ப தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி ஊற வச்சிருக்கிறனால 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். மொத்தமா 3 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நம்ம தக்காளி வதக்கும் போது 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம். இப்போ உப்பு வந்து நான் 1 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதோடவே அரைக்கை அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. மல்லித்தலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சிருக்கிற ரைஸை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்க நார்மலான சாப்பாட்டு அரிசியில செய்யற மாதிரி இருந்தா 1 டம்ளருக்கு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு இறக்கிக்கலாம். இப்போ சாதம் வெந்து வரக்குள்ள நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை பொரியலோட தேங்காய் எண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரை பொரியலுக்கு சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும், அதனால சின்ன வெங்காயம் இருந்தா சேர்த்துக்கோங்க. 4-5 வரமிளகாய் காரத்துக்காக கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம கழுவி வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். நீங்க முருங்கைக்கீரை உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையும் முட்டையும் உங்க தேவைக்கான அளவுக்கு நீங்க கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். கீரை அதிகமா சேர்த்து முட்டை கம்மியாவும் சேர்த்துக்கலாம், இல்ல முட்டை அதிகமா சேர்த்து கீரை கம்மியாவும் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். கீரை சேர்த்து நல்லா 1 நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. நல்லா வதக்கி விட்டுட்டேன். இதோடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருவோம். உப்பு மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்ப கீரை வேகறக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கிறேங்க. கீரைக்கு அதிகமா தண்ணி விடக்கூடாது. இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். கீரை நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாங்க. மீடியம் ஃபிளேம்லயே கீரையை நல்லா வேக வச்சுக்கலாம். கீரை வெந்து வரக்குள்ள இந்த பவுல்ல ஒரு 4 முட்டையை உடைச்சு ஊத்திக்கிறேங்க. 4 முட்டையை ஊத்திருக்கேன். இதுல முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாங்க. முட்டையை நல்லா வந்து அடிச்சு விட்டுக்கோங்க. இப்ப நல்லா முட்டையை இந்த மாதிரி அடிச்சு விட்டுட்டேன். இப்ப நம்ம கீரையும் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃபிளேம்லயே வச்சிருந்தேன். தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி கீரை நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இருக்கிற தண்ணியும் நல்லா சுத்தமா வத்தட்டும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணியெல்லாம் சுத்தமா வத்தினதுக்கு அப்புறமா முட்டையை சேர்த்துக்குவோம். இப்ப கீரைய நல்லா வந்து கலந்து விட்டுக்கிறேன். கீரை வெந்திருக்கான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம கீரை வந்து நல்லா வெந்திருக்கு. தண்ணியும் பாத்தீங்கன்னா நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமிங்ல நம்ம அடிச்சு வச்சிருக்கிற முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். முட்டையை டைரக்டாவே நீங்க கீரையில சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம், இந்த மாதிரி அடிச்சுட்டு சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். டைரக்டா சேர்த்துனீங்கன்னா அங்கங்க முட்டை தனியா இருக்கிற மாதிரி இருக்கும், கீரையோட ஒன்னா மிக்ஸ் ஆகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி முட்டையை நல்லா கலந்துட்டு கீரையோட சேர்த்தும் போது ஃபுல்லாவே கீரையோட நல்லா மிக்ஸ் ஆயிடும். இப்ப முட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா ஹை ஃபிளேம்ல வச்சு கலந்து விட்டுக்கோங்க. அப்பதான் முட்டை நல்லா வேக ஆரம்பிக்கும். இப்போ 2ல இருந்து 3 நிமிஷம் போல ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கலந்துட்டேன். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ஸ்டவ் அணைச்சுக்கலாம்.
நம்ம முருங்கைக்கீரை முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சிருந்த தக்காளி சாதமும் பாத்தீங்கன்னா ஒரு விசில் விட்டு இறக்கிட்டேன். தக்காளி சாதமும் நல்லா வெந்து வந்துருச்சு. மெதுவா அப்படியே கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாங்க. சாதம் உடையாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சூப்பரா வந்திருக்கு பாருங்க. பாஸ்மதி அரிசியில நம்ம செஞ்சிருக்கோம். நல்லா ஆற விட்டதுக்கு அப்புறமா சர்வ் பண்ணீங்கன்னா நல்லா இன்னுமே உதிரியா நம்மளுக்கு கிடைக்கும். நல்ல டேஸ்டியான தக்காளி சாதமும் ஹெல்த்தியான முருங்கைக்கீரை முட்டை பொரியலை இதே ஸ்டைல்ல செஞ்சு பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கு வச்சு கொடுக்கறதுக்கு ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த காம்போ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.